கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், நல்ல அதிகாரம் படைத்தவர்கள், நல்ல பணம் பலம் படைத்தவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய நல்ல அன்புக்குரியவர்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் அவங்கள விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறதான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி மனிதர்கள் வாக்கு பண்ணி நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்க முடியாமல் போன எல்லா மனிதர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இன்றைக்கும் நம்மளோடு கூட இருப்பார். ஒருவேளை நாம் கூட அவரோடு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வாக்கு பண்ணி நம்மளை பார்த்து நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னால் நம்மளோடு கூட அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். மோசைக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி. அவனோடு கூட மோசையோடு கூட இருந்தார். யோசுவாவுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே போல தான் நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம் தெரியுமா? பாருங்கள், நமக்கு தண்ணீர்களை கடக்கும்போது நம்மோடு கூட இருப்பாராம். ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் நம்மேல் புரளுவதில்லை என்று சொல்லுகிறார். அக்கினி நம்மளை பற்றாது, நம்மளை வேக பண்ணாது, நம்மளை சிதறடிக்காது, நம்மளை கொன்று போடாது, நம்ம பேரில் கூட பற்றாது. அக்கினி ஜுவாலை நம்ம பேரில் கூட பற்றாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் ஆறுகளை போல பிரச்சனைகள் வரும். நம்ம தண்ணீர்களை கடக்கும் பொழுது அது நம்மளை புரள பண்ணும். அது நம்மளை எப்படியாவது கீழே தள்ளணும்னு பார்க்கும். அந்த மாதிரியான பிரச்சனையான சூழ்நிலை கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அந்த அக்கினி ஜுவாலை கூட உன் பேரில் பற்றாது. இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கிறீங்க. அது என்ன இப்படி பண்ணிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அப்பா இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தகப்பன் உங்களோடு கூட பேசுகிறார். நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, இந்த பிரச்சனையை கண்டு பயப்படுறியா? உன்னை புரள பண்ணிடும், உன்னை கீழே தள்ளிடும், உன்னை கொண்டு போட்டுருன்னு சொல்லி அந்த அக்கினி ஜுவாலை கூட உன் பேரில் கூட உன் பற்றாது. அந்த அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, அவரையே நம்புங்க. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், தப்புவிப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.